பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் திருப்பி கேட்குறாங்க. அதாவது தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து ஒரு தாய்கிட்ட இருந்து இன்னொரு குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் என்னன்னா ஹியூமன் மில்க் பேங்க், அதாவது தாய்ப்பால் வங்கி நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இயங்குது. இதில் மதுரையில் உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு தாய்ப்பால் வங்கி அப்படிங்கிறத அந்த அரசு ராஜாஜி மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் துறையிலிருந்து பெருமையோடு சொல்லிக்கிறோம். ஆக்சுவலாக ஏற்கனவே மக்களுக்கு கண் தானம், உடல் தானம், இரத்த தானம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் தாய்ப்பால் தானம் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு தெரியாத ஒரு பகுதியாகவே இருந்துகிட்ருக்கு. இங்கே என்ன பண்ணுறோம், இந்த தாய்ப்பால் தானம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க, நிறைய தன்னார்வல மதர்ஸ் இருப்பாங்க, தாய்மார்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கவுன்சில் பண்ணி அந்த பாலை அவங்க டொனேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கன்சென்ட் ஃபார்ம், அவங்க ஒப்புதல் ஃபார்மில் கையெழுத்து போட்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு தீவிர இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அதாவது பரவக்கூடிய தாய்ப்பால் வழியாக பரவக்கூடிய ஒரு சில வியாதிகள், அதாவது ஹெப்படைட்டிஸ், ஹெச்ஐவி அந்த மாதிரி டிசீசஸ் தவிர மீதி தாய்மார்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், எல்லா தாய்மார்களும் அவங்களுக்கு டொனேட் பண்ணணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமாக அவங்க தாய்ப்பாலை டொனேட் பண்ணலாம். அப்படி டொனேட் பண்ண பாலை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க, பல்வேறு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தான் இன்னொரு குழந்தைக்கு நாங்கள் தருவோம். டொனேட் பண்ண பாலை ஃபஸ்ட்டு பதப்படுத்துதல் டெக்னிக் ஒன்று இருக்குது, ஒரு பாஸ்டரைசேஷன் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 62.5 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் அந்த பாலை நல்லா காய்ச்சின பிறகு திருப்பி குளிரூட்டி குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு கல்ச்சர் டெஸ்ட் போன்ற பல்வேறு டெஸ்ட்டுகளை உட்படுத்திய பின்னர் அந்த பால் திருப்பி குழந்தைகளுக்கு சென்றடையுமாறு பார்த்துக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஒரு மதர் இருக்காங்க, அவங்களுக்கு பால் இல்லை, அவங்க இல்லை வேறு ஒரு காரணங்களால் பால் கொடுக்க முடியாமல் போயிருக்காங்க அப்படின்னா, ஒரு எந்த விதமான தொற்று நோயும் இல்லாத இன்னொரு தாய்கிட்டேருந்து தாராளமாக அந்த குழந்தை அந்த பாலை குடிக்கலாம்.